எல்லாருக்கும் வணக்கம். ஹவு டு கூல் மை அக்வேரியம், ஹவு டு சேவ் மை ஃபிஷ்ஷஸ் இன் தமிழ், இந்த மாதிரி ஏதாவது தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மள மாதிரி கிளைமேட்டில் இருக்கிறவங்க வந்து இருக்கிற சூட்டில் வந்து இந்த மீனை அப்படியே எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணால் வறுத்து கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஓடிட்டுருக்கு. ஆனால் இங்கே இருக்க இப்போ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கலுக்கு கிடையாது, இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க, வெளியே இருந்து அந்த மீன்களை கொண்டு வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்காங்க, கம்மியாகவே இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஒரு சில மீன்கள் வந்து நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் வச்சாகணும். இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே ஹால் இருக்கிற டேங்க்கு, இன்னொரு டேங்க் வந்து நான் உள்ளே வச்சுட்டேன், ஏசி ரூமில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு பயமாக இருந்தால் நான் ஏசி போட்டு விட்ருவேன், அவனுக்கு கொஞ்சம் கூலிங் ஆகிடும். அந்த டெட்ரா பசங்களாம் வந்து அங்கே மூவ் பண்ணிடுவேன். எனக்கு நம்பிக்கையான பசங்க மட்டும் தான் இங்கே வந்து வெளியே வச்சுருப்பேன் நான். ஸோ இப்போ நீங்கள் கூலிங் எடுத்திங்கன்னா பேசிக் டைப் ஆஃப் கூலிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பப்ளர் போட்டால் கூட கூலிங் ஆகிடும். நீங்கள் வெறும் ஒரு மோட்டரை செட் பண்ணி ஒரு ஸ்டோன் வச்சா கூட அதுவும் வந்து கூலிங் ஹெல்ப் பண்ணும். ஏன் கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து வெளியே இருந்து காற்றை எடுத்து அந்த காற்றை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து நம்ம வந்து அனுப்புகிறோம். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இன்னொன்று அந்த பபிள்ஸ் மேலே கிரியேட் ஆகும்போது மேலே வந்து வேவ்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதுவும் வந்து மேலே ஏரோட வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும், சர்ஃபேஸ் எஜிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூலிங் ஃபேன்ஸ் இருக்குது. இது கூலிங் ஃபேன் கிடையாது. இது வந்து நான் ஒரு நவீன கொசுக்களை பிடிக்கும் இயந்திரம் ஒன்று வாங்கினேன். அது வந்து ஒரு 2 மாதம் வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரே ஒரு கொசுவை பிடிச்சிது. நீ பிடிச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை கட்டி என் பையனுக்கு விளையாட கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணலாம். கூலிங் ஃபேன் தனியாக விற்குது, நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நல்லா வந்து ஹெவி டியூட்டியாக யூஸ் பண்ணணும்னா இந்த சிபியூலாம் யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் பில் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேன் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது லாங் ரன் கூட நல்லாவே இருக்கும். 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகலாம்னு நினைக்கிறேன். எதாவது இருந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து போடுறேன் நான். அந்த மாதிரி ஃபேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பேசிக்காக கூல் பண்ணுறது. ஆனால் வந்து இது இல்லாமல் நான் ஒரு இன்னொரு மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து எவாப்ரேட்டிவ் கூலிங் மெத்தட். நான் வந்து அதுக்காக வந்து ஒரு டாப் ஃபில்டர் மோட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இது நான் சப்மர்சிபிள் மோட்டரும் யூஸ் பண்ணியிருக்கலாம். சப்மர்சிபிள் மோட்டர்னால் உள்ளேருந்து தண்ணியை நான் வெளியே எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே அனுப்பலாம். பட் டாப் ஃபில்டர்னால் உள்ளே எடுக்கும்போது எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து அதை ஃபில்டராகவும் நான் மாற்ற போகிறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் 2 பைப் இருக்குது. அப்புறம் இந்த ஃபில்டர், அந்த மோட்டர் ஹெட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஏரேட்டரும் க்ளோஸ் பண்ணலாம், இது எனக்கு தேவையில்லை, அதனால் அது 2த்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இதான் நான் வந்து ஃபில்டர், அந்த உள்ள இன்லெட்டு, இது வந்து அவுட்லெட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போது இந்த கூலிங் சிஸ்டம் செட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபில்ட்ரேஷனும் வந்து இதில் பண்ண போகிறேன். நான் பண்ணுறது பேசிக் ஃபில்டர் தான் பண்ணுவேன் நான், ஸ்பாஞ்ச் தான். இதெல்லாம் அது கூட வந்து ஆக்சசரிஸ். ஸோ இது வச்சு தான் நான் இப்போ வந்து அந்த கூலிங் சிஸ்டம் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் பைப் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த அவுட்டுக்கு வந்து அந்த அவங்க கூட வந்த ப்ளூ பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஜிப் டைப் போட்டு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணியாச்சு. இதோட வந்து இந்த அவுட்டோட வேலை இங்கே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து ஃபில்ட்ரேஷன். இதுக்கு வந்து நான் வெறும் ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த ஃபில்டர் மீடியமில் வர ஸ்பாஞ்ச் இது. ஸோ அந்த ஸ்பாஞ்ச் வந்து நடுவில் ஓட்டை போட்டுட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக ஏற்றிட்டு திருப்பி இவனையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஜிப் டைப் போட்டு ஃபுல்லாக வந்து எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ டைட் வச்சு லாக் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமே. நம்ம கூலிங் சிஸ்டம் வந்து அந்த ப்ளூ வெளியே போயிட்டு கூலாகி வரப்போகுது. அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற ஜிப் டைலாம் வந்து இதுக்கு ஒரு கட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு கட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த கம்ப்ளீட் செட்டப், இந்த ஹெட்டோட செட்டப் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த தண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி நம்ம வந்து எவாபரேட்டிவ் கூலிங் வழியாக வந்து கூல் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வரோங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஸோ எடுத்துகிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி பைப் வாங்கியிருக்கேன். அந்த ஏசி அவுட்டுக்கு வந்து ஒரு பைப் விற்பாங்க. அந்த பைப் வாங்கி அது நல்லா இன்சுலேஷன் டேப் போட்டு லீக் ஆகாத மாதிரி நான் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிட்டேன். ஸோ இது இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஸோ நான் எவாப்ரேட்டிங் கூலிங்னே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். இது நம்ம ஆதி காலத்து டெக்னிக், பானை தண்ணி தாங்க. ஸோ பானையில் இருக்க தண்ணி வந்து வெயில் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் மட்டும் நான் எடுக்க போகிறேன், தண்ணி எடுக்க போகிறதுல அந்த டெம்பரேச்சர் மட்டும் நான் எடுக்க போகிறேன். அதனால் இந்த ஏசி பைப் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் நல்லா ஃபுல்லாக எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ காயில் பண்ணி உள்ளே விட்டுருங்க. ஸோ இது வழியாக தண்ணி ஃப்ளோ ஆகிறப்போ டெம்பரேச்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆகி வர தண்ணியிலேருந்து இது கூலிங் ஆகி திருப்பி வந்து நம்ம டேங்க்குள்ளே போகுது. ஸோ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ நான் டெம்பரேச்சர் வந்து நான் கம்மி பண்ண போகிறேன். ஸோ மீதி இருக்கிற பைப் என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டோ எது இருந்தாலும் அது மறுபடியும் நீங்கள் ஜிப் டைப் போட்டு உள்ளே விடலாம். நீங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது ஃபில்டர் மீடியம் ஆட் பண்ணணும், வேறு என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த தண்ணி வச்சு பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் எண்ட்லெஸ் ஆப்ஷன் வரும். இந்த தண்ணி உள்ளே போகும்போது நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு எண்ட்லெஸ் ஆப்ஷன் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் கூலிங் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஃபில்ட்ரேஷன் ஸ்பாஞ்ச் பார்த்துக்குது. ஸோ எனக்கு வந்து அது போதும். சரி, இப்போ வந்து நான் இந்த சிஸ்டம் இன்னும் கம்ப்ளீட்டாக ரன் பண்ணல.
பட் இந்த சிஸ்டமோட யூஸ் உங்களுக்கு புரியணும்ல. ஸோ இது 2 டெம்பரேச்சர் உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறேன். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது ரெண்டுமே வந்து ஒன்று ஆகிடலாம். ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டிடுறேன். என் டேங்க் டெம்பரேச்சர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 34 டிகிரிஸில் இருக்குது. அதுவே வந்து இந்த பானையில் இருந்த தண்ணி நம்ம ரன் பண்ணல. இந்த பையனை பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் எப்படி ட்ராப் ஆகுது பாருங்கள். 34 இருந்ததா, இப்போ வந்து 31.6. ஸோ கண்டிப்பாக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. 2.5 டிகிரிஸ் கூட வச்சுக்கலாம். நம்ம டெம்பரேச்சர் கண்டிப்பாக ட்ராப் பண்ணும். ஹீட் இன்னும் அதிகமாக வந்து எவாப்ரேஷன் அதிகமாக இன்னும் வந்து கூலிங்கும் பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்குறீங்க இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து கூலிங் வந்து கொடுக்க போகுது. ஸோ இது வந்து நம்ம ஆதி காலத்து டெக்னிக்கு. அந்த ஆதி காலத்து டெக்னிக் எடுத்து நம்ம வந்து நம்மளோட பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ண ஒரு சின்ன பானை. நான் இது யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சின்ன பானை. இது பெரிய பானை இன்னும் நீங்கள் பெரிய டேங்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணால் உங்கள் கூலிங்காக. இந்த ஃபில்டர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்மர்சிபிள் போகிறீங்க, இது அகைன் நீங்கள் வந்து கிரியேட்டிவ் ஆகிக்கலாம். சப்மர்சிபிள் ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு மோடில் வந்து நீங்கள் தண்ணி வெளியே எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே கொண்டு போகணும். இல்லை நீங்கள் வந்து பானைக்குள்ளே விட்டு பானையிலேருந்து உங்களோட இது டேங்க்குள்ளே வந்து விடுற மாதிரி வைக்கலாம். எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது எனக்கு எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகுது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.